10th Standard English Unit 4 Poem The Ant and the Cricket. இந்த poem-ஓட book back answers பார்ப்போம். Option A, based on your understanding of the poem, read the following lines and answer the questions given below. First one, a silly young cricket accustomed to sing through the warm sunny month of gay summer and spring. பாடி பழகிய ஒரு வேடிக்கையான இளம் கிரிக்கெட்டர் ஓரினச் சேர்க்கையாளர்களின் கோடை மற்றும் வசந்த காலத்தின் சூடான த சன்னி மந்தில். ஆப்ஷன் ஏ, வாட் வாஸ் த ரொட்டீன் ஆஃப் த கிரிக்கெட்? கிரிக்கெட்டோட வழக்கம் என்ன? த கிரிக்கெட் என்ஜாய்டு சிங்கிங் இன் த வார்ம் வெதர் ஆஃப் ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர். திஸ் வாஸ் த ரொட்டீன் ஆஃப் தி கிரிக்கெட். இந்த கிரிக்கெட் என்னன்னா, அந்த வசந்த காலத்தில் வந்து கோடை காலத்துலேயும் சூடான காலநிலையிலும் கிரிக்கெட் வந்து பாடி மகிழ்ந்தது. இதுவே வந்து கிரிக்கெட்டோட வாடிக்கையாக வந்து இருந்தது. தென் ஆப்ஷன் பி, நேம் த சீசன்ஸ் மென்ஷன்டு ஹியர். இங்கே வந்து குறிப்பிட்டுள்ள சீசன்ஸ் பருவங்கள் என்ன அப்படின்னா, ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர் ஆர் த சீசன்ஸ் மென்ஷன்டு ஹியர். வசந்தம் மற்றும் கோடை காலம் வந்து இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. Second one, began to complain when he found that at home. வீட்டில் அதை கண்டதும் புகார் செய்ய தொடங்கினார். His cupboard was empty and winter was come. அவரது அலமாரி வந்து காலியாக இருந்தது, குளிர்காலம் வந்தது. Option A, who does he refer to? அவருங்கிறது வந்து இங்கே யாரை குறிப்பிடுகிறார்னா, he refers to the cricket. அவர் என்பது வந்து கிரிக்கெட்டை வந்து குறிக்குது. And option B, why was his cupboard empty? அவருடைய அலமாரி ஏன் வந்து காலியாக இருந்தது? Because the cricket did not save any food or grain for the winter. ஏன்னா குளிர்காலத்திற்கான உணவையோ தானியத்தையோ கிரிக்கெட் வந்து சேமிக்கலை. Third one, not a crumb to be found on the snow covered ground. ஒரு துளியும் காணப்படவில்லை பனி மூடிய தரையில். ஆப்ஷன் ஏ, வாட் couldn't he find on the ground? அவர் தரையில் என்ன கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னா, he couldn't found any trace of food or grain on the ground. நிலத்தில் வந்து உணவு தானியங்கள் இருந்ததற்கான எந்த தடயத்தையும் அவனால் வந்து காண முடியவில்லை. அண்ட் ஆப்ஷன் பி, why was the ground covered with snow? நிலம் ஏன் வந்து பனியால் மூடப்பட்டிருந்ததுன்னா, it was winter season, அது குளிர்காலம். Fourth one, at last by starvation and famine made bold. கடைசியில் வந்து பட்னி மற்றும் பஞ்சத்தால் தைரியமாக, all dripping with wet and all trembling with cold. அனைத்தும் ஈரத்தால் சொட்டுகிறது மற்றும் அனைத்தும் வந்து குளிரில் வந்து நடுங்குகிறது. தென் ஆப்ஷன் ஏ, வாட் மேட் த கிரிக்கெட் போல்டு? கிரிக்கெட்டை வந்து தைரியமாக்கியது வந்து எது? ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபேமைன் மேட் த கிரிக்கெட் போல்டு. பட்டினியும் பஞ்சமும் கிரிக்கெட்டை வந்து தைரியமாக்கியது. தென் ஆப்ஷன் பி, why did the cricket drip and tremble? கிரிக்கெட் ஏன் வந்து சொட்ட சொட்ட நடுங்கியது? பிகாஸ் த வெதர் வாஸ் வெட் அண்ட் கோல்டு. ஏன்னா வானிலை வந்து ஈரமாகவும் குளிராகவும் இருந்தது. ஃபிஃப்த் ஒன், away he set off to a miserly ant. To keep him alive, he would grant him shelter from rain and a mouthful of grain. அவர் ஒரு கஞ்சன் எறும்பிற்கு புறப்பட்டார், இருந்தால் அவரை வாழ வைக்க அவர் வழங்குவார். அவர் வந்து மலையிலிருந்து தஞ்சம் மற்றும் ஒரு வாய் தானியம். ஆப்ஷன் ஏ, whom did the cricket want to meet? Why? கிரிக்கெட் வந்து யாரை வந்து சந்திக்க விரும்பியது? ஏன்? The cricket wanted to meet a miserly ant to borrow food or grains from it. உணவு அல்லது தானியங்களை கடனாக பெறுவதற்கு ஒரு கஞ்சன் எறும்பை சந்திக்க கிரிக்கெட் வந்து விரும்பியது. தென் ஆப்ஷன் பி, வாட் would keep him alive? அவரை உயிருடன் வைத்திருப்பது எது? The grains and shelter from the ant would keep him alive. எறும்பிலிருந்து தானியங்கள் மற்றும் தங்குமிடம் அவரை வாழ வைக்கும். சிக்ஸ்த் ஒன், but we ants never borrow, we ants never lend. ஆனால் நாங்கள் எறும்புகள் ஒருபோதும் கடன் வாங்குவதில்லை, நாங்கள் எறும்புகள் ஒருபோதும் கடன் கொடுப்பதில்லை. அண்ட் ஆப்ஷன் ஏ, why do you think ants neither borrow nor lend? எறும்புகள் கடன் வாங்குவதில்லை அல்லது கடன் கொடுப்பதில்லை என்று ஏன் நினைக்கிறீர்கள்?
Ant work hard and always plan for the future, and so ants neither borrow or lend. எறும்புகள் வந்து கடினமாக வந்து உழைக்கின்றன, மற்றும் எப்போது வந்து எதிர்காலத்துக்காக திட்டமிடுகின்றன. எனவே வந்து எறும்புகள் வந்து கடன் வாங்கவோ அல்லது கடன் கொடுக்கவோ இல்லை. தென் ஆப்ஷன் பி, ஹூ சேஸ் தீஸ் லைன்ஸ் டு ஹூம். இந்த வரிகளை வந்து யாருக்கு சொல்கிறார்கள்னா, த ant சேஸ் தீஸ் லைன்ஸ் டு த கிரிக்கெட். எறும்பு இந்த வரிகளை கிரிக்கெட்டுக்கு சொல்கிறது. 7th கொஸ்டின், நாட் ஐ, நான் அல்ல, மை ஹார்ட் வாஸ் ஸோ லைட், என் இதயம் மிகவும் வந்து லகுவாக இருந்தது. தட் ஐ sang டே அண்ட் நைட், நான் இரவும் பகலும் பாடினேன். ஃபார் ஆல் நேச்சர் லுக்ட் கே, எல்லா இயற்கையும் ஓரினச் சேர்க்கையாகவே பார்க்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ, ஹூ டஸ் ஐ ரெஃபர் டு. இங்கே நான் என்பது யாரை குறிக்கிறதுனா, ஐ ரெஃபர் டு த கிரிக்கெட்டை. இங்கே வந்து ஐ யார் வந்து ரெஃபர் பண்ணதுன்னா கிரிக்கெட்டை. ஆப்ஷன் பி, வாட் வாஸ் த நேச்சர் ஆஃப் த கிரிக்கெட், ஹவு டு யூ நோ. கிரிக்கெட்டோட தன்மை என்ன, உனக்கு எப்படி தெரியும்னா, த நேச்சர் ஆஃப் த கிரிக்கெட் வாஸ் டு என்ஜாய் dancing and singing. We know this from its reply to the ants' questions. ஆடுவதையும் பாடுவதையும் ரசிப்பது தான் கிரிக்கெட்டோட இயல்பு. எறும்பின் கேள்விகளுக்கு அதன் பதிலில் இருந்து இதை நாம் அறிவோம். 8th question, thus ending, he hastily lifted the wicket and out of the door turned the poor little cricket. இவ்வாறு முடித்த அவர் அவசரமாக வந்து விக்கெட்டை வந்து தூக்கினார் மற்றும் கதவுக்கு வந்து வெளியே ஏழை சிறிய கிரிக்கெட் திரும்பியது. தென் ஆப்ஷன் ஏ, த ant refused to help the cricket. Why? எறும்பு கிரிக்கெட்டுக்கு உதவ மறுத்தது ஏன்? பிகாஸ் த ant could not tolerate the laziness of the cricket. ஏன்னா கிரிக்கெட்டினோட சோம்பலை எறும்பினால் வந்து பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆப்ஷன் பி, எக்ஸ்பிளைன் த செகண்ட் லைன். ரெண்டாவது வரியை வந்து விளக்குங்கள். த ant stopped talking and closed its small gate hurriedly. எறும்பு வந்து பேச்சை நிறுத்திட்டு தன் சிறிய கேட்டை வந்து அவசரமாக borrow. He didn't repay it tomorrow. அவர் கடன் வாங்க மட்டுமே விரும்பினார், அவர் நாளை வந்து திருப்பி செலுத்துவார். தென் ஆப்ஷன் ஏ, pick out the rhyming words in the above lines. இந்த மேலே உள்ள வரிகளில் உள்ள ரைமிங் வேர்ட்ஸ் என்னன்னா, த ரைமிங் வேர்ட்ஸ் ஆர் borrow, tomorrow. ஆப்ஷன் பி, கிவ் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம். இந்த போயம்லேருந்து இன்னும் மேலே நிறைய ரைமிங் வேர்ட்ஸ் வந்து எடுத்துக்காட்டாக வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. சிங், ஸ்ப்ரிங், ஷீ, ட்ரீ, ரெயின், கிரைன், ஃப்ரெண்ட், லெண்ட், ஹோம், கம். ஃபவுண்ட், கிரவுண்ட், போல்ட், கோல்ட், ant, grand, borrow, tomorrow, sorrow, light, night, gay, sea. 10th one, my heart was so light. இதயம் வந்து மிகவும் லகுவாக இருந்தது. that I sang day and night, நான் இரவும் பகலும் பாடினேன். for all nature looked gay, அனைத்து இயற்கை ஓரினச் சேர்க்கையாக பார்க்கப்பட்டது. you sang sir, you gay, நீங்கள் பாடினீர்கள் ஐயா, நீங்கள் சொல்கிறீர்களா. ஆப்ஷன் ஏ, மென்ஷன் த ரைமிங் ஸ்கீம் எம்ப்ளாய்டு இன் த above lines. ரைமிங் ஸ்கீம் ஏஏ பிபிபி. ஆப்ஷன் பி, based on your understanding of the poem, complete the summary using the phrases given below. In this narrative poem, the poet bring out the idea that is essential for every creature. He convey this message to the readers through a story of an ant and the cricket. The ant spends. ஒவ்வொரு உயிரினத்திற்கும் இன்றியமையாததாக ஒரு கருத்தை வந்து இந்த கதையில் வந்து கவிதையில் கவிஞர் வந்து வெளிக்கொணர்ந்துள்ளார். இந்த செய்தியை வந்து எறும்பு கிரிக்கெட்ன்ற கதை மூலம் வாசகர்களுக்கு வந்து உணர்த்துகிறார். இந்த எறும்பு வந்து தன் all its summer savings for the future, the cricket sings and dances happily in the summer. He doesn't save anything for the winter. When winter comes, he is worried that his kitchen cupboard is empty. So he seeks the help of the ant to have some grains and a warm place to stay. The cricket was even prepared to repay in the future. The ant made it clear that ant never borrow or lend. இதில் வந்துட்டு
எறும்பு வந்து தன் கோடை காலம் முழுவதையும் எதிர்காலத்துக்காக வந்து செலவழிக்குது. கோடையில் வந்து கிரிக்கெட்டு மகிழ்ச்சியோட பாடி ஆடுது. அது வந்து குளிர்காலத்துக்கு வந்து எதையும் சேமித்து வைக்கலை. குளிர்காலம் வந்து விட்டதுனால அதோட சமையலறை அலமாரியில் வந்து எல்லாமே காலியாயிருது என்று அது கவலைப்படுது. எனவே அவர் வந்து சிறிய தானியங்கள் மற்றும் வந்து தங்குவதற்கு ஒரு சூடான இடத்தை பெற விரும்பின எறும்போட உதவியை வந்து நாடுது. அது வந்து எதிர்காலத்தில் அதை வந்து திரும்பி செலுத்த கிரிக்கெட் கூட தயாராக இருந்தது. எறும்புகள் வந்து ஒருபோதும் கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பதில்லை. He also enquired the cricket if it had saved anything when the weather was fine. The cricket answered that it had sung day and night, enjoyed the pleasant nature. The ant threw the cricket out and started in a stern voice, it should dance in the winter season too. In the concluding line, the poet affirms that this is not just a fable, but it is a true and applicable to human being also. இதில் வந்து எறும்பு வந்து தெளிவுபடுத்துது. இங்கே வந்து வானிலை நன்றாக இருக்கும்போது கிரிக்கெட் வந்து எதையாவது காப்பாற்றியதா என்று விசாரித்தார். இரவும் பகலும் இன்பமாக இயற்கையை வந்து ரசித்து பாடியதாக வந்து கிரிக்கெட் வந்து பதிலடிச்சிருக்கு. எறும்பு வந்து கிரிக்கெட்டை வந்து வெளியே எறிந்துவிட்டு குளிர்காலத்தில் நடனமாட வேண்டும் என்று கடுமையான குரலில் வந்து கூறியது. இது வெறும் வந்து கட்டுக்கதையல்ல, இது உண்மை என்றும் மனிதர்களுக்கு பொருந்தும் என்று தனது இறுதி வரியில் வந்து உறுதிப்படுத்துகிறார் வந்து கவிஞர். The pleasant nature, human being doesn't say warm place, kitchen, cupboard, just a fable, saving for future. Some grains never borrow or lend, an ant and a cricket sings and dances. இனிமையான இயல்பு வந்து மனிதர்கள் வந்து சேமிப்பதில்லை, சூடான இடம், சமையலறை, அலமாரி வெறும் வந்து கட்டுக்கதை. எதிர்காலத்துக்காக சேமிப்பது சில தானியங்கள், கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாது. எறும்பும் கிரிக்கெட்டும் பாடி ஆடுவதில்லை. Option C. Answer each of the following questions in a paragraph 120 to 150 words. First one, some crickets have 4 legs and some have 2. Elucidate this statement from the poet point of view. சில கிரிக்கெட்டுக்கு வந்து 4 கால்களும் சிலவற்றுக்கு 2 கால்களும் உள்ளன. இந்த கூற்றை வந்து கவிஞரின் பார்வையிலிருந்து தெளிவுபடுத்துங்கள். The poem, The Ant and the Cricket. Poet, adapted from Aesop's fables. Theme, some cricket have 4 legs and some have 2. Outline, narrative poem, hard work and planning for four-legged cricket, enjoyed good times. Two-legged cricket, human beings not only enjoy but also work hard. In this narrative poem, the poet brings out the idea of hard work and pre-planning that is essential for every creature. இங்கே வந்து ஒவ்வொரு உயிரினத்திற்கும் இன்றியமையாதது உழைப்பு மற்றும் முன் திட்டமிடல் பற்றிய கருத்தை வந்து இந்த கவிதையில் வந்து கவிஞர் வந்து வெளிப்படுத்துகிறாரு. Some cricket have 4 legs and some have 2 is the last line of the poem that serves the moral to the readers. According to the poet, the 4-legged cricket enjoyed the good time but never planned for the tough times of life, like the merry cricket sum of. இங்கே வந்து ஒவ்வொரு உயிரினத்திற்கும் இன்றியமையாதது உழைப்பு மற்றும் திட்டமிடல் பற்றிய கருத்தை தான் வந்து இந்த கவிஞர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. சில கிரிக்கெட்டுக்கு வந்து 4 கால்களும் சிலவற்றுக்கு வந்து 2 காலும் இருக்குது என்ற கவிதையில் வந்து இந்த போயமில் இந்த லாஸ்ட் லைன்ஸை வந்து வாசகர்களுக்கு வந்து இது வந்து உணர்த்துது. இந்த பொயட்டோட கூற்றுப்படி 4 கால் கிரிக்கெட் வந்து நல்ல நேரங்களை அனுபவித்தது, ஆனால் வாழ்க்கையில் கடினமான காலங்களை வந்து ஒருபோதும் வந்து திட்டமிடவில்லை. The human beings enjoyed their good times. They never plan and save anything for their future. The poet indicates that there are some 2-legged cricket which are a human being. He wants such people to work hard and plan for their future. According to the poet, we all must accomplish what we are assigned in our life. Further, he says we are born not only to enjoy the present happy moments but also to work hard for the happy future.
இதில் என்னன்னா மகிழ்ச்சியான கிரிக்கெட்டை போலவே சில மனிதர்கள் வந்து தங்கள் நல்ல நேரத்தை வந்து அனுபவிக்கிறார்கள். அவங்கள வந்து தங்கள் எதிர்காலத்துக்காக வந்து எதையும் திட்டமிட்டு சேமிக்கலை. மனிதர்கள் சில இருகால் கிரிக்கெட்டுகள் இருப்பதாக கவிஞர் வந்து குறிப்பிடுறாரு. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடினமான உழைத்து தங்கள் எதிர்காலத்தை திட்டமிட வேண்டும் என்று அவர் வந்து விரும்புகிறாரு. கவிஞரோட கூற்றுப்படி நம் அனைவரும் நம் வாழ்க்கையில் வந்து நமக்கு ஒதுக்கப்பட்டதை நிறைவேற்ற வேண்டும். மேலும் தற்போதைய மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பதற்காக மட்டுமல்ல, மகிழ்ச்சியான எதிர்காலத்திற்காக வந்து கடினமாக உழைக்கவே நாம் பிறந்திருக்கோம் வந்து சொல்கிறாரு. இன்று கடினமாக உழையுங்கள், நாளை வந்து பலன்களை பெறுவீர்கள். செகண்ட் கொஸ்டின், கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த ஆட்டிடியூட் ஆஃப் தி ant அண்ட் த கிரிக்கெட். எறும்பு மற்றும் கிரிக்கெட்டோட அணுகுமுறையை வந்து ஒப்பிட்டு பார்க்கவும். The poem The Ant and the Cricket, the poet adapted from Aesop fables. Then theme and ant was cricket. Outlined the narrative poem. The cricket, young and silly, enjoyed singing. The ant, wise, hardworking. In this narrative poem, the poet brings out the idea of hard work and pre-planning, the essential for every creature. இந்த ஒவ்வொரு உயிரினத்திற்கும் வந்து இன்றியமையாதது என்னன்னா உழைப்பு மற்றும் முன் திட்டமிடல் பற்றிய கருத்தை வந்து இந்த கவிதையில் வந்து the poet வந்து கூறியிருக்கிறாரு. The poem is about the hard working ant and the careless cricket. the poem எதை பற்றி சொல்லுது? the hard working ant-ஐயும் கேர்லெஸ்ஸான கிரிக்கெட்டையும் பற்றி சொல்லுது. According to the poet, the cricket was young and silly. the poet-ஐ பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் எப்படி இருக்குது? ரொம்ப யங்காகவும் சில்லியாகவும் இருக்குது. It enjoyed singing all summer. இது எப்போவும் சம்மரில் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கு. அண்ட் ஸ்ப்ரிங் நாட் ஒரிங் அபவுட் த ஃப்யூச்சர். ஸ்ப்ரிங்கில் வந்து அதோட ஃப்யூச்சரை பற்றி அது ஒரி பண்ணலை. The Arit on the other hand was a wise and hard work creature working for its future. The poet project the cricket as a மற்றும் இந்த ஆரிட் மறுபுறம் அது எதிர்காலத்துக்காக உழைக்கும் ஒரு புத்திசாலி மற்றும் கடின உழைப்பாளி உயிரினம். Lender, however, the attitude of the ant in the last stanza is quite disappointing because the ant told the cricket angrily and sarcastically to go away and dance in the winter. Through this poem, the poet wants us not to be like the cricket in the poem, and he advises us to work hard and plan for the future like the ant. Moral, hard work never fails. இந்த கடின உழைப்பாளி வந்து உயிரினம் இருக்குல்ல, அந்த கிரிக்கெட் வந்து ஒரு கடன் வாங்குபவராக வந்து இதில் வந்து முன்னிறுத்துகிறாரு. ஆனால் வந்து எறும்பு வந்து கடன் வாங்குபவராகவோ அல்லது கடன் கொடுப்பவராகவோ இங்கே வந்து இல்லை. இருப்பினும் கடைசி லைன்ஸில் வந்து எறும்போட அணுகுமுறை வந்து மிகவும் வந்து ஏமாற்றம் அளிக்குது. ஏன்னா எறும்பு கிரிக்கெட்டிடம் வந்து கோபமாகவும் கிண்டலாகவும் குளிர்காலத்தில் நடனம் ஆட சொன்னது. இக்கவிதை மூலம் வந்து கிரிக்கெட்டை போல இருக்க வேண்டாம் என்று எச்சரிக்கிறாரு வந்து கவிஞர். எறும்பு போல உழைத்தா வந்து எதிர்காலத்தில் வந்து திட்டமிட்டு வந்து அறிவுறுத்துறாரு, திட்டமிட்டு வாழணும் அப்படின்னு. இதில் வந்து இதோட மாரல் என்னன்னா ஹார்ட் ஒர்க் வந்து எப்போவுமே வந்து ஃபெயில் ஆகிறதில்ல. தேர்ட் கொஸ்டின், இஃப் கிவன் எ சான்ஸ் ஹூ would you want to be, the ant or the cricket? Justify your answer. ஒரு வாய்ப்பு கிடைத்தா வந்து நீங்கள் யாராக இருக்க விரும்புவீங்க? எறும்பா அல்லது கிரிக்கெட்டா? உங்கள் பதிலை வந்து நியாயப்படுத்துங்க. If a chance is given, I will certainly want to be the ant. இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சா நிச்சயம் வந்து எறும்பாக தான் வந்து ஆசைப்படுவேன். The ant work hard not only individually but also in groups. இந்த எறும்பு வந்து தனியாக மட்டும் இல்லை, வந்து குழுவாகவே வந்து கடுமையாக வந்து உழைக்குது. It plans and saves food for its future. அது ஃப்யூச்சருக்காக பிளான் பண்ணி வந்து சேர்த்து வைக்குது. It ensures its happy life at the time of struggle. The ant made it clear that the ant never borrow or lent. அது வந்து போராட்ட நேரத்துலேயும் அது மகிழ்ச்சியான வாழ்க்கையை வந்து உறுதி செய்து. எறும்புகள் வந்து ஒருபோதும் வந்து கடன் வாங்குவதில்லை மற்றும் கடன் வந்து it never borrow the lent. Likewise, we humans should work hard and plan for our future. அது மாதிரி வந்து நம்மளும் ஒர்க் ஹார்ட் பண்ணி
நம்ம ஃப்யூச்சருக்காக சேர்த்து வைக்கணும். we should not go to the borrowing stage. கடன் வாங்குற பக்கம் வந்து போகக்கூடாது. we should ensure our safe and happy life for our future. நம்மளோட எதிர்காலத்துக்காக வந்து நம்ம வந்து சேஃபாக சந்தோஷமாக இருக்கணும். there is no success without hard work. ஹார்ட் ஒர்க் இல்லாமல் வந்து ஒரு சக்ஸஸ் கிடையாது. லைக் த ஆக்டிவ் அண்ட் ஐ டூ வில் ஒர்க் ஹார்ட் அண்ட் பி சின்சியர். ஐ வில் பிளான் மை லைஃப் ஃபார் மை பெட்டர் ஃப்யூச்சர். இங்கே வந்து கடின உழைப்பு இல்லாமல் என்ன வெற்றி இல்லைங்கிறாங்க இல்லையா, அது மாதிரி சுறுசுறுப்பான எறும்பை போல் வந்து நானும் உழைத்து நேர்மையாக இருப்பேன் அப்படின்னு எனது சிறந்த எதிர்காலத்துக்காக எனது வாழ்க்கையை வந்து திட்டமிடுவேன்.